ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.1 ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ரிலேஷன் ஆர் இன் த செட் ஏ ஆஃப் ஹியூமன் பீயிங் இன் எ டவுன் அட் எ பர்டிகுலர் டைம் கிவன் பை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு set x comma y is to x and y work at the same place. X and y work at the same place. இதுல நம்ம reflexive, symmetry, transitive என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், reflexive என்ன பண்றேன் எழுதிக்கிறேன். reflexive ஓட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், a comma a belongs to r. இப்போ a கமா ஏனா இதுல நம்ம இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லலாம், x கமா எக்ஸ். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னா எக்ஸ் கமா எக்ஸ் ரெண்டு பேருமே ஒரே பிளேஸ்ல ஒரே இடத்துல சேம் பிளேஸ்ல ஒர்க் பண்ணலாமா இல்லையா? எக்ஸ் கமா எக்ஸ் கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம், கரெக்ட் தானே? எக்ஸ் எக்ஸ் போத் ரெண்டு பேருமே ஒரே பிளேஸ்ல என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ணலாம், இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். ஸோ R is reflexive relation நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிமெட்ரி, அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சிமெட்ரிக் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது சேம் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், a comma b belongs to r னா b comma a also belongs to r இருக்கும், அதான் சிமெட்ரி. இப்ப பாருங்க, x comma y, x comma y வந்து ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா, x comma y ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா y comma x ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றோம். இப்ப பாருங்க, ராஜுவும் ராமுவும், ராஜு ராமு ரெண்டு பேருமே வந்து சென்னையில ஒர்க் பண்றாங்க. இதே மாத்தி கூட சொல்லலாம், ராமுவும் ராஜியும் என்ன பண்றாங்க, சென்னையில ஒர்க் பண்றாங்க. ஸோ எப்படி சொன்னாலும் சரி அது சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ அதனாலதான் இதுல சொல்றோம். ஸோ R is symmetric relation. நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். அடுத்தது ஃபைனலா நம்ம செக் பண்ண போறது என்னன்னா டிரான்சிசிட்டி. ஸோ இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதான் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். இது கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், a comma b belongs to r னா b comma c belongs to r இருக்கணும். ஃபைனல் கண்டிஷன் a comma c belongs to r சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பாக்குறேன், x comma y எப்பவுமே போல x comma y belongs to r. x-க்கும் y-யும் வந்து ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க. அதாவது இப்போ சொல்லலாம், ராஜுவும் ராமுவும் ஒரே பிளேஸ்ல என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. இப்ப ராமு கூட என்ன பண்றாரு, ராமுனா யாரு, ஒய் தான் ராமு. ராமு கூட என்ன பண்றாரு, இன்னொரு பேர் என்ன பண்ணலாம், சங்கர். ராமு கூட சங்கர்னு ஒருத்தர் நியூவா என்ன பண்றாரு, ஜாயின் பண்ணி அவரும் என்ன பண்றாரு, அதே பிளேஸ்ல வேலை செய்யறாரு. இப்போ ஃபைனலா எக்ஸ் அண்ட் இசட் பாருங்க, எக்ஸ் ஒய் சென்னையில வேலை செய்யறாங்க, ஒய் கூட இசட் சங்கர் அவர் வந்துட்டாரு, அவரும் சென்னையில வேலை செய்யறாரு. இப்ப எக்ஸும் இசட்டும் பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே சென்னையில தான் வேலை செய்யறாங்க. எக்ஸும் இசட்டை கூட என்ன பண்ணலாம், பேரா என்ன பண்ணலாம், நின்றுலாம், பேரா என்ன பண்ணலாம் பாத்துக்கலாம். அப்ப எல்லாரும் ஒரே பிளேஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுனால ஸோ R is transitive relation. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, டிரான்சிட்டிவ் மூணுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை. இப்ப B பாத்தீங்கன்னா B அதேதான், அதே மெத்தட் தான். R equal to set of x comma y is to x and y live in the same locality. அவங்க சேம் பிளேஸ்னாங்க, இது வந்து சேம் லொக்காலிட்டின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். மற்றபடி சம் எல்லாம் ஒரே மாடல் தான். ஏல என்ன பண்ணீங்களோ அதே தான். ஏல என்ன பண்ணீங்க, ரெஃப்ளெக்சிவ் கண்டுபிடிச்சிங்க. இதை கொஞ்சம் வேகமாக போட்டுக்கலாம், ரெஃப்ளெக்சிவ் கண்டுபிடிச்சிங்க. a கமா a, அது ரெஃப்ளெக்சிவோட கண்டிஷன் வந்து a கமா a. எக்ஸ் அவங்க போன செம்ல பார்த்த எக்ஸ் கமா எக்ஸ் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ணானா ஒர்க் பண்ணுவாங்க.
அது ரெஃப்ளெக்சிவ். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் லைவ் இன் சேம் லொக்காலிட்டி. இங்க வந்து வாழ்வாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. சரி, அப்ப எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இவங்க என்ன பண்ணலாம், ஒரே பிளேஸ்ல என்ன பண்ணலாம், ஸ்டே பண்ணலாம், இருக்கலாம், வசிக்கலாம். அதனால சோ ஆர் இஸ், அதே போன சம் அதேதான், ஆர் இஸ் ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் நம்ம ப்ரூவ் பண்றோம். சிமெட்ரிக் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் போன சம்மரி தான் பிலாங்ஸ் டு ஆர்னா ஒய் கமா எக்ஸும் பிலாங்ஸ் டு ஆர் தான். அவங்களும் ஒரே பிளேஸ்ல இருப்பாங்க. ராஜுவும் ராமும் ஒரே பிளேஸ்ல இருந்தானா ராமும் ராஜும் ஒரே பிளேஸ்ல இருக்காங்க. எப்படி மாத்தி சொன்னாலும் சரி, அவங்க மட்டும் ரெண்டு பேருமே ஒரே பிளேஸ்ல இருக்காங்கதான்றது மீனிங் வரும். அப்ப இதுவும் என்ன பண்ணலாம், சோ ஆர் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன் நம்ம என்ன பண்ணி சொல்லிடலாம், சிமெட்ரிக் ரிலேஷன். அடுத்தது டிரான்சிட்டிவ். அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் நமக்கு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் இருந்தா ஃபைனல் கண்டிஷன் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆரா எனக்கு என்ன பண்ணும், இருக்கணும். இப்ப பாருங்க, அதே விஷயம் தான், வேற மாற்றமே இல்லை, போன சம்மரே தான். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஆர்னா ஃபைனல் கண்டிஷன் கண்டிப்பா இவங்களும் ஒன்னாதான் வேலை செய்வாங்க. எக்ஸ் கமா இசட், எக்ஸும் இசட்டும் ஒன்னாதான் வேலை செய்வாங்க, பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இது டிரான்சிட்டிவ் என்னது ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சொல்லி இந்த சம்மை முடிச்சிடும். ஸோ இந்த சம்லையும் ரெஃப்ளெக்சிவும் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது.